அங்கமாலையில் அடுத்து நெஞ்சே நீ நினையாய் என்று சொன்ன பின்னால் அப்பர் பெருமான் கைகால் குப்பித் தொழீர் என்று சொல்றார். பொதுவாக தொழுதல் என்று சொன்னாலே கைகளால் தொழுதான் தொழுதுன்னு சொல்லுவாங்க. கைகால் குப்பித் தொழீர்னு பாடுறதுனால கை தொழுது என்று தான் வரும். அப்போ தொழுதல் என்றால் கையால் தொழறது தான். வணங்குதல் என்றால் தலை வணங்குதல் காயத்தால். அப்போ நமக்கு உடம்பு என்பது அங்கம் என்றும் கைகால் கண்கள் எல்லாம் பிரத்யங்கம் என்றும் நமக்கு சொல்றோம். அதனால அங்கங்களாலும் பிரத்யங்கங்களாலும் பெருமானை வழிபட வேண்டும் என்பதற்காக இந்த அங்கமாலை சொல்லுது. அப்ப நீங்க அங்கமாலை என்று தலைப்பு வச்சாங்கன்னு சொன்னா அங்கம் மட்டுமல்ல. அங்கம் என்று சொன்னால் இருதயம், முகம், சிரசு, இதுதான் முக்கியமாக சொல்ற அங்கம். மற்றதெல்லாம் உறுப்புகள் நமக்கு. அதனால திரு அங்கமாலை என்ற பொழுது வடமொழியில் அப்படி அங்கம், பிரத்யங்கம், சாங்கம், உபாங்கம் என்று 4 இருக்குது. நமக்கு சித்தியால வரும். பெருமானுடைய அங்கம் எல்லாம் அருள்தான், சாங்கம் எல்லாம் அருள்தான் என்று வரும். அந்த அங்கம் என்றதுக்கு நம்ம சொன்னது அங்கம். பிரத்யங்கம் என்றால் உறுப்புகள், கண், காது, கை, கால்லாம் உறுப்புகள் பிரத்யங்கம். சாங்கம் என்றால் அங்கத்தை விட்டு பிரியாதது, எப்பொழுதுமே இருக்கும். இப்போ முருகனுக்கு வேல், பெருமானுக்கு சூலம் என்று சொன்னால் அது பிரியாதது, எப்பவுமே அது கூட எடுத்து வருவான், அது சாங்கம். உபாங்கம் என்றால் நம்முடைய மேலாடை போல இருக்கின்ற அதெல்லாம் உபாங்கம். கொடை எடுத்துக்குவோம் மழைக்கு, இதெல்லாம் உபாங்கம். அதனால பெருமானை வழிபடுகிற பொழுது அங்கத்தாலும் பிரத்யங்கத்தாலும் வழிபட வேண்டும் என்பதை திரு அங்கமாலையில் சொல்றார். தலையே நீ வணங்காய் என்று சொன்னது முதல்ல அங்கமா இருப்பதால தலையை முதல்ல சொல்லிட்டார். தலையே நீ வணங்காய்ன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் பிரத்யங்கம் தான். அவனுக்கு கண்கள், காது, வாயெல்லாம் உங்களுக்கு பிரத்யங்கங்களாக சொல்றாரு. இங்க கைகால் குப்பி தொழீர் என்று சொன்னால் தொழுவதுல முக்கியமானது கைதான். மாணிக்க வாசகர் எப்படி தொழ வேண்டும் என்று சொல்றதுக்கு கரங்குவிவார், அப்புறம் சிறங்குவிவார்னார், 2 சொன்னார். கரங்குவிவார் என்பதற்கு கையை கூப்புறது. சிறங்குவிவார் என்று சொன்னால் கையை சிரத்துக்கு மேல் குவிவார், அதான் அதுக்கு அர்த்தம். சிறங்குவிதெல்லாம் தலையை எப்படி குவிக்கிறது இல்லையா? தலைக்கு மேல் கரங்குவிவார்னு அர்த்தம். கரங்குவிவார் உண்மைகிடும் கோன். சிறங்குவிவார் என்று சொன்னால் கரங்களை சிரங்களுக்கு மேல் குவிவார் என்று. அப்பா உரையில குவிவார் என்று வருது, குவிப்பார்னு வரல. குவிவார் என்று சொன்னால் பெருமானை பார்த்த உடனே தானே வருது, தானே சொல்லி வருது கிடையாது, தானே குவிதல் என்று எழுதல. அதனால திருக்குறளையும் நற்றால் தொழாரெனின் என்று முதல்ல சொல்றார். கைகளில் முதல்ல தொழு, முதல்ல, அப்புறம் தான் தாளை வணங்கா தலைன்றார். அப்புறம் தான் சொல்றார் முதல்ல கையெடுத்து கும்பிடு என்று சொல்றார். அப்ப தொழுதல் என்பது கைக்குரியது. அதுதான் கைகால் குப்பித் தொழீர் என்றால் தொழுவது எப்படின்னு சொல்றார். கூப்ப வேண்டும், கைகளை கூப்ப வேண்டும் என்று சொல்றார். கூம்புதல், கூம்புதல் என்றால் இப்படி மலர் போல இப்படி வைக்கிறது தான் கூம்புதல். மலர் மலர்தல், மலர் விரியாமல் இருக்கிற பொழுது கூம்புதல் அப்படி இருக்கும். அதனால திருவள்ளுவர் கூட மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவுன்னுவர். அறிவுக்கு மலர்ச்சியும் இல்லை, கும்பலும் கிடையாது, ஒரே நிலை தான் அது இருக்கும். அறிவா இருந்தா மனம்தான் சில பேருக்கு விரிவடையும், சில பேருக்கு குவிஞ்சிடும் இல்லையா? மனம்தான் குவியும். சில பேருக்கு விரிந்த பாடில்லை, சுருங்கிய மனம் விரிந்த பாடில்லையேன்னு பாரதிதாசன் பாடுறார். அதனால கூப்பித்தொடர் என்றால் கூம்பி இப்படி வைக்க வேண்டும் என்று சொல்றது. உள்ளம் மலரும், கை கூப்பும், அதான் வணக்க முறை. கைகால் குப்பித் தொழீர் என்று சொல்றதுக்கு இங்க எடுத்த உடனே தொழுது தூமலர் தூபி அந்த எழுதன் கணக்கு சொல்லும்போது அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும்
எழுதும் கீழ்கணக்குன்னு சொன்னார். பெருமான் வந்து கணக்கு வச்சிருக்கிறான் எல்லாத்துக்கும். கீழ்கணக்குன்ற கீழ்கணக்கு என்றால் அந்த ஃப்ராக்ஷன், அந்த ஃப்ராக்ஷனோடு எழுதுறாராம். அவ்வளோ அக்யூரேட், கணக்கு தப்பாமல் எழுதுறார். அன்னைக்கு கூட எங்கேயும் இங்கே சொன்னதா எங்கே சொன்னதில்லை. சித்திரகுப்தன் கோயில் வந்து காஞ்சிபுரம் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்குது சித்திரகுப்தன். இப்போ அதுக்கு பயங்கரமான ஃபேமஸ். அது பயங்கரம், சொல்ல முடியாத கூட்டம். கணக்கு எழுதுற அவரு. அதான் சொன்னேன், இவன் என்னப்பா கணக்கு, இவன் எழுதுறது பாவ புண்ணிய கணக்கு எழுதுறான், பெருமானுடைய தபத்தினுடைய கணக்கு எழுதுறான். அதான் அதுக்கு வித்தியாசம். சித்திரகுப்தன் வீட்டில் நீ அதை அவங்ககிட்ட கொடுத்த நீ அதை அது அப்படின்ட்டார். பாவடிக்கிறான். நம்மை வழிபடுகின்றான். அதான் சொல்றாரு. அழுது காமுற்று அரற்றுகின்றார் என்றால் பக்தி கணக்கு, வினை அல்ல. வினை கணக்கு அவன் எழுதுறது வரல பெருமான். தவக்கணக்கு தான் எழுதலாம். ஏன்னா அவன் வினைக்கு அப்பாற்பட்டவன். வினை கணக்கு போய் நான் எழுதுறது. இப்போது என்னுடைய மகள் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏப்பா வந்துட்டு கொஞ்சம் கணக்கு எழுதிவங்க பார்த்து அந்த வருவா. என்னால் எழுத முடியாது. ஏன்னா நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஏதோ வருது போகுது, இதை போய் என்ன இதை போய் இருக்கட்டும், ஏதோ வருது, அது என்னத்தை நான் அதை எழுதி வச்சு இவ்வளோதான் இவ்வளோ செலவு பண்ணி அதை என்ன இப்போ நான் பார்த்துக்கிட்டு நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். ஏன்னா பொருளே நமக்கு சம்மந்தம் இல்லாது. வந்தால் கொடுக்கணும் போட்டு. ஏன்னா அதான் அன்றைக்கி சொன்னால் விட்டேன், நமக்கு பொருளில் சம்மந்தம் இருந்தால் நம்ம கணக்கு எழுதி வைக்கலாம். நமக்கு பொருளே சம்மந்தம் கிடையாது, நம்ம அந்த பொருளை பற்றி கணக்கு எழுது. அதுபோல் பெருமான் வினையே சம்மந்தம் இல்லாத அவன் எப்படி வினை எழுதுவான் கணக்கு? வினை இல்லாத ஒருத்தன் வினை கணக்கு எழுதுவானா? அதான் நான் சொன்னேன், சித்திரகுப்தன் கணக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்களே, அவன் என்ன பண்ண மாற்ற முடியாதனால நம்முடைய பெருமான் மாற்றுவார் இல்லையா? தவம் அல்லவா? எனவே அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதுறான் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணம் கூட அப்படி சொல்றார். வேட நெறி இல்லாத வேடம் புரிஞ்சுட்டு இருக்கானே போய் போலி வேடதாரிகள் அவங்களை அரசன், ஆனால் அவர் அரசன் அன்னைக்கு சொன்னார், இப்போ அரசன் சொல்லலாம். அவங்க என்ன பண்ணணும்? வேட நெறி இல்லையா அவனை கூப்பிடணும். உனக்கு ஒரு நாள் முடியல இல்லையா, இது போலி வேஷம் போட்டியா அலையிற, ஒன்று வேஷத்தை கலைச்சிடு என்று வேஷத்தை கலைச்சி அனுப்பிச்சிடணும் அவனை. இல்லையா வேட நெறி வேண்டுமா, அதை மாதிரி நடக்கணும் என்று சொல்லி ஆடையிடணும். ஒழுங்காயிரு, இல்லைன்னா தீந்துரும் அவனை என்று சொல்லி அப்படி சொல்லு. அப்போ வேட நெறியில்லார் வேடம் பூண்டு என் பையன், வேட நெறியில்லார் என்ன பண்ண, வேட நெறி செய்வது வேந்தனுக்கு வீடு அதுவாக வேண்டார். அவனுடைய நெறி என்ன வேட நெறி, அந்த நெறியில அவன் நெறிப்படுத்தினால் அது அவனுக்கு சரின்றார். அதான் வீடு பேருன்றார் திருமூலர். அதுபோல பொழுதுபோக்கி புறக்கணிப்பார்னு ஏன் சொல்றார்? அழுது காமுற்று அரசு கணக்கு எழுதி வச்சுக்கிறார். இவர் நம்ம ஆளுன்ட்டு பொழுதுபோக்குறான் இல்லையா, அவனை கூப்பிட்டு ஏன்பா வேணா பொழுதுபோக்குற என்று சொல்லி திருத்துவார். பெருமான் திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடங்கொள் கைலாயான்னு. நாம் திருந்தவில்லை என்றாலும் திருத்துவதற்காகத்தான் கணக்கு எழுதுறான் இதெல்லாம் நம்முடைய பெருமான். அதனால் இவர்தான் உண்மையான ஆள் இல்லையா? அதனால் தொழுது தூமலர் தூவி அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரைங்கிறதுனால தொழுதுன்ற அந்த வார்த்தை அதில் வணங்கினார், வணங்குதல். அப்போது தொழுது தூமலர் தூவி நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றார். இவ்வளோ ஸ்டெப்பு சொன்னார். முதல்ல தொழு, அதுவே போதும் தொழுதுன்னார். அப்புறம் மறுநாள் சொல்கிறார், அப்போ குறையா கொஞ்சம் பூ வாங்கி போடு, தூமலர் நல்ல நல்ல மலரை பறிச்சும் போப்பா, தூமலர் தூவி துதித்துன்னார். துதிக்கவும் போய் பெருமான் குறித்து. அப்புறம் அடுத்து அழுது வரும், உனக்கு அழுகை வரும். அப்புறம் காமுற்று என்றால் அவன் மேலே ஆசை வரும், பெருமான் மேலே ஆசை. இப்போ நீ போய் எங்கேயோ கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு அழுது காமுற்று நிற்கிறாய், உனக்கு அந்த அழுகிறாய். காமுற்று என்ற உடனே பெருமான் மேலே பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை உனக்கு வரும். காமுற்று பின்னால் 4 தூரம் அரற்ற வேண்டியதுதான். பெருமானை எப்போ என்ன வெட்டுமோ போகிறேன், எப்போ எட்டுமோ போகிறேன் என்று அரற்றுதல் என்று சொன்னால் பிறவி வேண்டாம் என்று சொல்கிறது. அதுதான் அரற்றுகின்றாரையும் என்ற அந்த வார்த்தையை தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும்னு என்ன அழகான ஸ்டெப்ஸ் அவருக்கு வார்த்தை இப்படி வருது இல்லையா? அரற்றுகின்றாரையும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பொழுதுபோக்கி புறக்கணிப்பார் என்று சொன்னால் பெருமானை மறக்கின்றவர்கள் இல்லையா? மறந்து உய்வனோன்னு பாடுறார் நம்முடைய சுந்தர பெருமான். அதுபோல மறந்து என்று சொன்னால் வேறு சமயங்களை சார்ந்து
அந்த மாதிரி இருக்க அவர்களையும் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறான். அதுதான் அவருடைய வேலை. அதனால் எழுதும் கீழ்கணக்கு இந்த பண்ண அதனால் கைகால் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா முதல்ல தொழுனர், முதல் வார்த்தை தொழுதுனர். அப்புறம் அதுதான் சில எழுதியிருக்கிறது. அதெல்லாம் நல்ல பாட்டது. 40வது பதிகத்தில் 4ஆம் இதில் 40வது பதிகம் அதில் 8வது பாட்டு. சகமலாது அடிமை இல்லைன்னு ஆரம்பிக்க பாருங்க. சகமலாது அடிமை இல்லை. 4வது திருமணி 40வது பதிகம் 8வது பாட்டு. சகமலாது அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லைன்னார். தான் அலால் துணையும் இல்லை. 8வது பாட்டு அது. சரி, அடுத்த வரி நகமெல்லாம் தேயன்னார். பறிக்கிற பொழுது நகமெல்லாம் தேயுன்ற, நகமெல்லாம் தேயும்படியாக நிறைய கிளி எடுக்கிறார் இல்லையா? அதை நகமெல்லாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவினார். அப்போ கையால் நாள் மலர்னு சொன்னதுனால நீயே பறிக்கணும்னு அர்த்தம். நகமெல்லாம் தேயன்னு சொல்லிட்டேன்னு அர்த்தம். நீயே பறிக்கணும், நாள் மலர் நீயே பறித்து நாள் மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்கன்னார். பெருமானை துதிக்கிற பொழுது உனக்கு கண்ணீர் வரும். முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன் பணிந்து ஏத்தும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டான்னு சொல்லிடுறாங்க. யார் எப்படி நினைக்கணுன்றதுக்கு இங்க சொல்றார். நகமெல்லாம் தேயும்படியாக நாள் மலர் பறித்து அதை தூவி முகமெல்லாம் கண்ணீர் அழுது முன் விழுந்தார், வணங்கினார். அந்த அடியாருடைய அகமலால் கோயில் இல்லை. அவங்க மனம்தான் கோயிலே தவிர எல்லார் மனமும் கோயிலா சொல்றாரு இல்லையா? அதான் முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் அப்படின்றாருங்க. இங்கே ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பார்னு நினைக்கிறேன். நான் எழுதுவார்கள் அதெல்லாம் திருமுன்னர் வணங்கி முன்னின்ற நேராக முன்படிந்து ஏத்தும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை ஐயர் ஐயா வைக்காருன்னு சொன்னார். அதே போல இதிலேயே 92வது பதிகம் 92வது பதிகம் அதுல 10வது பாட்டு. திருவையாறுலாம் பாட்டு, நல்ல பாட்டு. அதில் எல்லாமே இருக்கா? நின்போல் அமலர்கள் நீள்முடி சாய்த்து நிமிர்த்து உகுத்த பைம்போது உழக்கி பவளம் தடைப்பன பாங்கரியா என்போலிகள் பறித்திட்ட இலையும் முகையும் எல்லாம் அம்போது எனக் கொள்ளும் ஐயன் ஐயாரன் அடித்தளமே. பெருமானுடைய திருவடி அதை எழுதுகிற பொழுது நின்போல் அமரர்கள் அப்படின்றார். அது என்னன்னா, பெருமானும் தேவர்களில் ஒருத்தன் தான், இருந்தாலும் அவன் மகாதேவன். எனவே அவர்களும் தேவர்கள், நீயும் தேவன் தான், நீ மகாதேவன்களாம் தலைவன். அந்த தேவர்களெல்லாம் வணங்குகிறார்கள், நீள்முடி சாய்த்து வணங்குகிறார்கள். நிமிர்த்து உகுத்த பைம்போது உழக்கி பவளம் தடைப்பன. பெருமானுக்கு அந்த மாலையில் நிறைய பூக்கள்லாம் போடுறாங்க. அவையெல்லாம் நிறைய உடைய திருவடிக்கு விழுகின்ற இடம். அதான் திரு அடித்தளமே என்றார். அந்த திருவடிக்கு விழுகின்றதான் அவர்கள்லாம் செய்கிறாங்க. நாயனவிட பாங்கு அறியான், எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ற விதி தெரியாமல், ஆகம விதி தெரியாமல், பாங்கறியாமல் நாயனம் என்ற என்போலிகள் பறித்திட்ட, ஏதோ போடணும்னு சொல்லி பறித்திட்ட இலையும் முகையும்னர். அங்க மலர்னர், அங்க நாள் மலர் இங்க சொன்னார் இல்லையா? இங்க என்போலிகள் பறித்திட்ட இலையும் முகையும்னர். மலரே அதில் இல்லைன்ற. என்னை போன்றவர்கள் பறித்துடுறாங்க. நானும் சரி, நானும் பக்குவம் இல்லாதவன். என்போலிகள் பறித்திட்ட இலையும் முகையும்ன்றார். மலரை தானே போடணும், நான் இலைய போடுறேன்.
முகைன்னா மலராத மொட்டு, அதை போடுற முகையெல்லாம் போட்டாலும் எல்லாம் அம்போது எனக் கொள்ளுவான், மலராக கொள்ளுகிறான். அழகிய போதாக மலராக கொள்ளுகின்ற பெருமான் ஐயனையாரன் அடித்தளமே என்று அந்த பெருமானிடத்திலே கைகூப்பி தொழுகின்ற பொழுது அன்பினாலே செய்தார். நீங்கள் செய்கிற இலையா இருந்தாலும் புகையா இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படலாமே, அதை அம்போதாக கொள்ளுகிறான், மலராக கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்றார். அப்புறம் ஒரு பாட்டு, நல்ல பாட்டு, ஞானசம்பந்தருடைய பதிகம், புள்ளிருக்கு விழுவது பதிகம். அது அந்த சடாயு வந்து பூஜை பண்ணுறான்னு வருது இல்லையா, யோசனை போய் பூக்கொணர்ந்தான்னு வரும் அந்த பாட்டு. புள்ளிருக்கு விழுது பதிகம் ஞானசம்பந்தருடைய பதிகம் ரொம்ப அழகான பதிகம். பாட்டை கள்ளார்ந்த பூங்குன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடி எம்பெருமானார் உறையுமிடம் தள்ளாய சம்பந்தி சம்பாதி சடாயு என்பார்தாம் இருவர் புல் ஆனார்க்கு அரையன் இடம் புள்ளிருக்கு வேலூரேனார். அப்போது புல்லானார் அவங்கெல்லாம் பறவைகளாக இருக்காங்க, அவளுக்கு இவன் தலைவன் அல்லவா என்று புல்லானார்க்கு அரையன் இடம் என்று சொல்கிறார். அதில் வாச நலம் செய்து இமையோர் நாள்தோறும் மலர் தூவ ஈசன் எம் பெருமானார் இனிதாக உறையும் இடம். யோசனை போய் பூக்குணர்ந்துன்ற பெருமானுக்கு நல்ல பூ எங்க, அவன் சடாய் இல்லையா, அவன் எங்கே வேணாலும் பறக்கக்கூடியது. யோசனைன்னு பல யோசனை தோறும் போய் கொணர்ந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாமே பூசனைன்ற, ஒரு நாள் கூட தவறாமல் செய்திருக்கிறான். யோசனை போய் பூக்குணர்ந்து அங்கு ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இன்னிருந்தான் புள்ளிருக்கு வேலூரே எனது பூக்குணர்ந்து பூஜை செய்தான் சொல்றார். அடுத்து இங்கே வரும், அதில் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள், கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாடத்தை தொடர்ந்த பரஞ்சோதி பயிலுமிடம் வேரத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போலத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே. பக்கத்தில் மணலை எடுத்துக்கொண்டு மணலில் வைத்து வெண்மணலால் சிவலிங்கம் செய்து வழிபட்டான் என்று சொல்றார். அது மாதிரி இங்கே தான் திறங்கொண்ட அடியார் மேல் தீவனி மேல் வாராமே அறங்கொண்டு சிவதன்மம் உரைத்த பிரான் என்று பாடுறார். எனவே யோசனை போய் பூக்குணம்தான் என்று பாடுறார், பூசனை செய்திருந்தான் என்று பாடுறது. அதுக்கப்புறம் பாட்டில் கைகால் குப்பி துளீர் கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் குப்பி துளீர். கடி மாமலர்ன்றார். கடி என்றால் வாசனையின் அர்த்தம். வாசனை உள்ள பூக்களை பெருமானுக்கு பூசிக்க வேண்டும் என்று ஒரு விதி, ஆகம விதியில் எங்கே ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்றாங்க. அவருக்கு நாங்கள் சொல்லி தான் கேள்விப்பட்ட ஒரு ஆகம சிவாச்சாரியார் சொல்லி பேசி கேட்டிருக்கேன். வாசனை நிறையவும் இருக்கக்கூடாது, வாசனை இல்லாமல் இருக்கக்கூடாது, ஓரளவு இருக்கின்ற வாசனையாக இருக்கணும் என்று அப்படிதான் பூக்களுக்கு ஆகம விதியில் இருக்குதுன்னு அவர் சொன்னார். எனவே கடிமாமலர் என்றால் வாசனை உள்ள பூக்கள். கடிமாமலர் தூவி நின்று இந்த உரையாசிரியர், 4ஆம் உரையாசிரியர் கடிமாமலர் என்று 2 அர்த்தம் வச்சுக்கொண்டார். கடிமாமலர் என்று சொன்னால் கடியப்பட்ட மலர்கள், இது கூடாது என்று விளக்கப்பட்ட மலர்கள், அதை விட்டுட்டு வாசனை உள்ள மலர்களை என்று கடிமாமலர் தூவி என்று சொல்றார். அப்படி சொல்லிட்டு, ஏன்னா பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமன் என்று வரத்தினால பை என்றால் படம் நற்பு, படமெடுத்து ஆடுகின்ற பாம்பு, அதை அரையார்த்தான், இடுப்புல கட்டிட்டான், பெருமான் இடுப்புல கட்டிட்டு இருக்கான். அந்த பாம்பு என்பது குண்டலினி சக்தி என்று நம்ம சொல்லுவாங்க பொதுவாக. அந்த பெருமானுடைய அடையாளம் ஒன்றுன்னு சொல்றது பாம்பு குண்டலினி சொல்றது. குண்டலினி என்றால் என்னன்னா 5 பொறிகளை அடக்கினால்தான் அந்த குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும், நம்மால அந்த யோக நிலைக்கு போக முடியும். அதான் சொல்றாரு இங்க, நீங்க கைகால் குப்பி தொழில் கடிமாமலர் விட்டு யோக நிலைக்கு அவங்கள பக்குவப்படுத்துறாருங்க. பெருமானை நீங்கள் கிரியில செய்யறீங்க, சரியை கிரியின்ற மாதிரி கிரியில் இருக்கீங்க. போய் அடுத்து யோகத்துக்கு போகணும் இல்லையா? அப்போ பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமன் என்றால் குண்டலி சக்தியோடு இருக்கிறார்னாலே அந்த பாம்பு என்பது இருக்கு இல்லையா, அது குண்டலி சக்தி. அதனால் அதை எழுப்பி நீங்கள் யோகத்திலே வழிபட வேண்டும் என்று அந்த குறிப்பு அவர் சொல்றாரு. ஆனால் பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமன் என்றால் அந்த சுத்தமாயைக்கு அப்பாற்பட்ட பெருமானாக இருக்கிறான் என்பது ஒன்று. அது ஒன்று.
அதில் இன்னொன்று அதை பாம்பு என்ற பொழுது புலன்களுக்கு தானே சொல்றது, பெரும்பாலும் புலன்களை அடக்கிறது தானே குண்டல் என்றாங்க. புலன்களெல்லாம் எது போல என்று சொன்னால் பாம்பு போல நஞ்சுடையது, அதெல்லாம் விஷம். பார்த்தா அழகா இருக்கும் இல்லையா, படம் எடுக்கும் என்றால் எங்கே போனாலும் படம் எடுக்குது இல்லை. 5 புலன்கள் எங்கே போனாலும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இவங்களுக்கு எல்லா இடங்களிலும் படம் எடுத்து ஆடுவது போல மாயா காரியங்கள். அது அழகாக நம்ம ஈர்க்கிறது, ஆனால் அது விஷமுடையதல்லவா. அதனால அதையெல்லாம் நீங்கினால்தான் நமக்கு அந்த யோக நிலை இருக்குதான். தைவாய் பாம்பரை ஆர்த்த பிரானை என்று சொல்றார். அதுக்கு ஐயனை தொழுவாருக்கு அல்லன்னு ஒரு மேற்கோள் காட்டியிருக்கிறாருங்க. 5வது திருமுறையில் 83வது பதிகத்தில் 9வது பாட்டு. இல்லை, பாட்டு தப்பாக இருக்குது, 5வது பாட்டு. இதில் தவறாக போட்டுக்கிறாங்க. 9வது பாட்டு 5வது பாட்டு. அதாவது மெய்யனை விடையூர்தியை வெண்மழுக்கையனை கடல் நாகை காரோணனை மையனுக்கிய கண்டனை வானவர் ஐயரை தொழுவார்க்கு அல்லல் இல்லையே என்ன. ஐயனை தொழுவார்க்கு அல்லல் இல்லையே என்றால் புலன்களால் வருகின்ற அல்லல். அல்லல் என் செய்யும், அறிவினைதான் என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும் என்று 3 சொல்றார். அங்க அல்லல் என்பது பிராரத்த கர்மம், அறிவினை என்பது ஆகாமியம், தொல்லை என்பது தொல்லை வல்வினை என்பது சஞ்சிதம். எனவே அல்லல் என் செய்யும், அறிவுரை தான் என் செய்யும், தொல்லல் வல்வினை தொந்தம் தான் என் செய்யும் என்று 3 வினையும் ஒன்று செய்யாது என்றார். அதுபோல இங்க ஐயரை தொழுவார்க்கு அல்லல் இல்லை என்று சொன்னால் பிராரத்த கர்மம் இல்லை என்று அர்த்தம். அதான் கைகால் குப்பித் தொழில் கடிமாமலர் தூவின் என்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் குப்பித் தொழில் என்று சொன்னார். அப்புறம் ஆக்கை என்றார். ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாது இது ஆக்கையால் பயன் என் அப்படின்னு என்ன சொல்லிட்டாரு. ஆக்கைன்னா உடம்புன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லி வந்து உடம்பை சொல்றாரு, மொத்தமாக இங்கே உடம்பை சொல்கிறார். அதாவது அங்கம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கத்தை சொல்கிறார் சேர்த்து. அரண்கோயில் வலம் வந்து என்பது கால்களால் வலம் வர்றது. பூ கையால் கட்டுதல் கைக்குள்ளது. போற்றி எண்ணாத வாய்க்குள்ளது. இது ஆக்கையால் பயனது அப்படின்னு. அப்போ கால் சுற்றி வர பொழுது, ஆக்கையினால் உடம்பை சுற்றி வருகின்ற பொழுது பூக்கையினாலே தொடுத்து வைத்திருக்கணும், பலம் வரணும், போற்றின்னு சொல்லணும். அதுக்கு திருக்கோயில் வலம் வரத்துக்கு சொல்கிறாங்க. நிறைவான கர்ப்பிணி தலைமையில் வந்து ஒரு எண்ணெய் குடத்தை வைத்துக்கொண்டு கீழே சிந்தாமல் நடக்கணும்னா எவ்வளோ மெல்ல நடப்பா, அந்த மாதிரி வலம் வரணுமா. கோயில் வலம் வர்றதை பற்றி கோயில் வலம் வர்றதை பற்றி அப்படி சொல்கிறாங்க. அதுதான் வலம் வர்றதுன்னு அர்த்தம். நாம் குடுகுடுன்னு ஓடி வந்துடுறோம் இல்லையா. அது சொல்ற பலம் என்றால் வெற்றின்னு தானே அர்த்தம். பெருமானிடத்திலிருந்து நாம் பிறவியிலிருந்து நீங்குகின்ற வெற்றி வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை வலம் நான் வலம் வருதல் என்று அதுதான் அர்த்தம். நமக்கு தமிழில் வலம் என்றால் வெற்றின்னு அர்த்தம், சுற்றி வருதல் தான். அப்போது ஆக்கையால் பயனின் அப்படின்னாரு. நம்முடைய 6ஆம் திருமலது வரும். அதாவது சொற்பரத்தார் சொற்பரம் கடந்திருத்து புரிய விஞ்ஞான பாட்டு வருது இல்லையா. அதில் நிற்பதொத்து நிலாவாத புலால் உடம்பே நிலவின்னு வருது. உடம்பை பார்க்குற பொழுது இருக்கும் போல தெரியுதா எல்லாருக்கும். நிற்பது ஒத்து இல்லை, இது ஒன்றும் போகாது என்பது போல தெரியுதா. ஆனால் நிலாவாத புலால் உடம்பு, நிற்காத புலால் உடம்பு, அதனுள்ளே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன் அப்படின்னு பாடுறேன். அதுக்குள்ளே நீ வருகின்ற உடம்புக்குள்ள நிலாவான புலால் உடம்பு இருக்கு, அதுக்குள்ளே நீ வரையேன்னு பாடுறேன். எனவே அந்த நிலாவான புலால் உடம்பை தந்திருக்கிறான். அந்த நிலாவான புலால் உடம்பை வைத்து நிலையான புகழை பெற வேண்டும் என்றால் நீங்கள் சுற்றி வாங்குகின்ற ஆக்கைக்கே இறை தேடி அலவந்து காக்கைக்கே இறையாகி கழிவரே அப்படின்னா, உடம்பு எதுக்குன்னா சாப்பிட்றதுக்காக தான் சில பேர் நினச்சிக்கிறான் இல்லையா. ஆக்கைக்கு இறை தேடணும்னு நினைக்கிறான் இல்லையா.
நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் இறைநிலவு தான் போகுது அல்லவா, அது கூடாதுன்றார். அதான் அந்த யாக்கை என்பதற்கு கட்டப்படுதல்னு அர்த்தம். ஊன் உயிர் இரண்டும் சேர்த்து கட்டப்பட்டிருக்குதான், அதான் யாக்கைன்னா. பொதுவாக நரம்பு தோல் இவையெல்லாம் சேர்த்து கட்டப்பட்டுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஊனாக இருக்கின்ற இந்த உடம்பும் உயிரும் சேர்த்து கட்டப்பட்டது தான் யாக்கை இல்லை. அது என்ன சொன்னார், ஆக்கையால் பயன் என் அரண் அறுபது, அந்த இடத்துல அரண் போடுறாரு பாருங்க. பெருமானை சிவன் கோயில்னு சொல்லாமல் அரண் கோயில்றார். ரெண்டும் ஒன்று அர்த்தம் ஒன்று தான். அரண் என்றால் அரிப்பவன், பாசத்தை நீக்குபவன் அர்த்தம். உன்னுடைய உடம்பை நீக்குகிறவன் அவன். இனிமேல்பட்ட அந்த உடம்பு வரக்கூடாது என்று நீக்குவதால் தான் அவனை அரண் போடுறீங்க. உயிரை கொண்டு வந்து இனிமேல் அந்த உடம்போடு சேர்க்க போகிறது கிடையாது, அதை நீக்க போகிறான். எனவே அரண் கோயில்னா அப்படி அந்த உடம்பு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அரண் கோயிலை நீங்கள் வளம் வர வேண்டும். அது செய்கின்ற தவம் பூக்கையால் அட்ட வேண்டும் என்று சொல்கிறார். எனவே அதை என்ன அழகாக சொல்கிறார், கோயில் என்று சொல்கிற பொழுது நமக்கு 5 வகையான சுற்று இருக்கு இல்லையா. சரீரம் 5 வகையான சரீரம், சுற்று 5 வகையான சுற்று, திருச்சுற்று இருக்குது. கோயிலுக்கு 5 3 சொல்லுவாங்க, இல்லை 5 சொல்லுவாங்க. ஒன்றா முதல்ல அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒன்றா. அப்போ கோயிலை வலம் வருகின்ற பொழுது நீங்கள் முதல்ல அன்னமய கோஷம் என்று சுற்றி வரணுமா. எனக்கு தூள சரீரம் வேண்டாம்னா முதல்ல அது. 4வது சரீரம் பிராணமய கோஷம், அதுக்குள்ளே போனால் மனோமயம், அதுக்குள்ள விஞ்ஞானமயம், அதுக்குள்ள ஆனந்தமயம் என்று 5 சரீரங்களும் கோயிலை சும்மா சுற்றி வரும். அது என்ன வளம், ஆக்கையால் சொன்னார். ஆக்கையால் பயன் என்ன, அரண் கோயில் அட்டி என்ன, பூக்கையால் அட்டி போற்றி என்னார் ஆக்கைன்னா, இந்த ஆக்கை எனக்கு தேவையில்லை என்பதுதான் அரண் கோயிலில் போய் சுத்துறேங்க. இனிமேற்பட்டு இந்த உடம்பு வர வேண்டாம். என்ன வகையான உடம்பு, 5 உடம்பு உண்டார். 5 உடம்புல நான் வரக்கூடாதுன்ட்டேன். எனவே முதல்ல சுற்று வந்து அன்னமய கோஷம், எனக்கு தூள உடம்பு வேண்டாம், சூக்கும உடம்பு எனக்கு வேண்டாம். அங்கே நிறுத்தி விடாரு. எல்லாம் சூக்கும உடம்பு நிறுத்துவாங்க. பெருமான் நம்முடைய உயிர் போனால் அங்கே நிறுத்தலாம், வினைக்காக நிறுத்தலாம், அதுவும் வேண்டாம். அதுக்கடுத்து மனோமய கோஷம் என்று சொல்லலாம், குணசரீரமாக இருக்கலாம். அதுக்கடுத்து கஞ்சிக சரீரம், அதுக்கடுத்து காரண சரீரம் என்று 5 சரீரம் வேண்டாம் என்று சொல்வதற்கு தான் இங்கே 5 வகையான சுற்று. சிவாகமங்களில் 5 வகை என்னென்ன, பெருமானை 5 சரீரம் வேண்டாம் என்று சொல்லுதல் எழுதியிருக்கிறேன். 2வது பஞ்சமலங்கள் அரும்படியாக, நமக்கு 5 மலங்கள் பஞ்சமலம், அந்த 5ம் அரும்படியாக சுத்த வேண்டும் 5 சுற்று. பெருமான் இனிமேற்பட்டு நமக்காக 5 தொழில் செய்யக்கூடாது. நம்மால் முடிஞ்சவனுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா. 5 தொழில் படைத்தல் காத்தல் இருந்து நமக்கு இனிமேல் அவன் பண்ணக்கூடாது. எனவே 5 தொழிலை பெருமானுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணுக்கா. நம்ம அளவில் வேணாம், என்னை விட்டுருங்க, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி என்ன நீங்கள் படைக்கிறதுக்காகலாம் வேணாம், விட்டுருங்க. அதுக்காக 5 தொழிலாம். எனவே அப்புறம் 5 எழுத்து நம்ம இருக்குல்ல 5. எனவே 5 சரீரம் என்று ஆகமத்தில் சொல்லி கோயிலே வலம் வருகிறார்கள். திருக்கோயில் இல்லாத திருவில் ஊர், இந்த மாதிரி நாள்தோறும் வழிபாடு இல்லாத ஊரெல்லாம் ஊரான்னு கேட்குறாரு. பின்னால் 6ஆம் திருவிழா பாட போகிறார். அவையெல்லாம் ஊரல்ல, அடவி காடு என்ற காடு தான் ஊர் சொல்லக்கூடாது. திருக்கோயில் இல்லாத திருவில் ஊர்னாரு. பாங்கினோடு பல தலைகள் இல்லா ஊர்னு அரைஞ்சு சொல்கிறார். 2 சொல்கிறார். ஒரு ஊரில் பல தளிகள் இருக்கணுமா. பிள்ளையார் கோயில் எல்லாம் இருக்குது தளிகள், எல்லாம் சின்ன சின்ன கோயில். ஆனால் திருக்கோயில் கட்டாயம் இருக்கணும். அது இல்லைன்னா திருவில் ஊர்னார். உங்களுக்கு அதனால் மோட்சமே கிடையாது அல்லவா. எனவே திருவில்லூர் என்று பல தளிகள் இருப்பது உலக இன்பத்திற்காக, உலக பெயருக்காக நீ கும்பிடலாம். விநாயகர் போய் கும்பிட்டுதோ, அவர் போய் கும்பிட்டு தப்பு கிடையாது. ஆனால் திருவில்லூர் அந்த திரு கோயில் என்றால் நம்முடைய முத்தியை தருகின்ற கோயில் அது இருக்கணும் என்று பாடுறார். அதனால் ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாது இவ்வாக்கையால் பயன் என் என்று சொல்றார். கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூடா கால்களால் பயன் என். நீங்கள் தொடக்கத்தில் சொன்னோம். இதில் ராவணை பற்றி குறிப்பில்லை என்று இருந்தால் அந்த உரையாசனம் எழுதுகிறார். ஆனால் கோகரணம் என்ற ஒரு காரணத்தினாலே அந்த ராவணனை பற்றிய குறிப்பு நமக்கு வருது. எனவே கால்களால் பயன் என் என்று வருது. இதில் ஒரு விஷயம்,
நயமாக எழுதுறார். அது கால்கள் என்று சொன்னால் ஒரு பேராறு ஒன்று ஆறு போற பொழுது அதிலிருந்து பிரிகின்ற சின்ன சின்ன கால்வாயெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கால்கள்னு சொல்லுவாங்க அடிப்படையா. அதுபோல பெருமான் இருக்கின்ற கோயில் இருக்கு இல்லையா, பல இடங்கள்ல பல தலங்கள்ல பெருமான் கொண்டிருக்கிறான். அப்படி ஒரே இடத்துல போய் கும்பிடணும் என்று கிடையாது. காவிரி என்றால் அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாய்கின்ற பொழுது எத்தனை பிரிவா பிரியுது. அதுபோல பெருமான் கோயில் கொண்ட இடங்கள் பலவா இருக்குது. அதனால அவர் என்ன சொல்றார், நீ கால்களால் பயன் என்ன என்றால், இந்த மாதிரி கால்களால் பிரிந்து பல கோயில் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு தலத்துக்கு ஒரு நாள் போக முடியாதுன்றார். அது தானாக பிரிந்து வந்திருக்குது. நீ அங்கே தான் போகணும்னு அவசியம். இப்போ காசினா நம்ம அங்கே போய் ஆகணும், அப்படி இல்லை. பெருமான் அவனே வந்திருக்கிறான். ஒரு ஊர்லேயே பல இடங்களை தலை இருப்பது போல. இப்போ காஞ்சிபுரம் சொன்னீங்கன்னா திரும்புகிற இடம்லாம் ஒரு சிவன் கோயில். அந்த மாதிரி சிவன் கோயில் இருக்குல்ல, எங்கேயாவது ஒரு தலம் பக்கத்தில் நீ போகலாம் இல்லையா என்று. அவ்வளோ தூரம் எங்கெங்க போகிறது என்று இருக்க முடியாது. எங்கேயும் பக்கத்தில் இருக்குதா போ என்று எல்லா இடங்களிலும் பெருமான் குடிகொண்டு கோயில் இருக்கு இல்லையா. எனவே கால்களால் என்ற பயன் என்ன என்றால், கால்களாக பிரிந்திருக்கின்ற காவிரி ஆறு போல பெருமான் பல தலங்களிலே அவன் குடிகொண்டிருக்கிறான். அவனை கும்பிடணுன்றார் முதல்ல. அதுக்கு அடுத்து ஒன்று சொல்றாருங்க, ஒரு விஷயம். ஆக்கையால் பயன் என்று சொன்னார் இல்லையா, இந்த கால்களால் பயன் என்னன்னு சொன்னது தான் ஆக்கைன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா. கண் காது கால் எல்லாம் சொல்லிட்டு, வாய் மூக்கு எல்லாம் சொன்னவர் கால் சொல்லிட்டு, அப்புறம் ஆக்கை உடம்புனால என்ன பயன் என்று சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாம ஆக்கையை முதல்ல சொல்லிட்டு கால்களை சொன்னார். என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆக்கை என்று சொன்னால் முதல்ல சொன்ன அந்த தலை, கண், செவி, மூக்கு, வாய், நெஞ்சு, கை இதெல்லாம் அடங்கிடுது, உடம்புக்குள்ளே அடங்கிடுது. காலும் ஆக்கைக்குள்ளதான் அடங்குது. இருந்தாலும் இவற்றையெல்லாம் தாங்குவது கால். ஆக்கையே தாங்கிறது கால் தானே. எனவே அந்த ஆக்கையை தாங்குகின்ற காலை தனியா சொல்லணும் என்று அடுத்த கால சொல்லிருக்கிறோம். கை கால் மூக்கு எல்லாம் ஆக்கையாக உடம்பா இருந்தாலும் கூட உடம்பாக இருப்பதில் கால் முக்கியம். அது மட்டுமல்ல, கண்கால் காண்பீர்களோ என்று சொன்னால் என்ன சொல்றாங்க, திருவாதிரைக்கு போய் திருவாரூருக்கு போக வேண்டும் என்று எண்ணுகிறோம். நெஞ்சம் எண்ணுது. போய் கண் பார்க்குது, கை கூப்புகிறது, வாய் பாடுது, எல்லாம் பண்ணுது. இதுக்கு எது துணை செய்தது? கால் தான் துணை செய்தது. நீங்க அந்த கால் துணை செய்யவில்லை என்றால் அந்த தரிசனம் பண்ண முடியாது உங்களால். அப்ப கை கால் கூப்பு தொழுதல் நெஞ்சங்கள் தான் எல்லாம் எப்படி எது ஒரு நாள் கால் ஒரு நாள் மட்டும் நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம். போகணும் போகணும் கால் உதவும். அதனால என்ன பண்ணா, அந்த கால்களுக்கு சிறப்பு சொல்றார். எனவே கால்கள் வந்து தனியா சொல்லணும் என்று சொல்லுகிறார். எனவே ஆக்கையை கால் தாங்குவது மட்டுமல்ல, அதுதான் நம்ம கோயில்கள்லாம் அழைச்சும் போது ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று, அதில் ஆக்கையால் கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோலக்கோபுர கோக்கரணம் சூழா கால்களால் பயன். இப்போ பெருமானை வணங்காமல் இருந்தவர்களுக்கு நமக்கு முன்ன சொன்னார் ஆக்கை. அந்த ஆக்கை கழியும், உடம்புக்கு உயிர் விட்டு போகும், உயிரவும் போயிடும், உடம்பு போயிடும். உயிர் போகிறது என்று சொல்லுகிற பொழுது இந்த கால் என்ன பண்ணும்? ஓடி தப்பிக்க முடியுமா? எங்க இருந்தாலும் உனக்கு இது துரத்தி கொண்டு வரும். அந்த இறப்பிலிருந்து உன்னால் தப்பித்துக் கொள்ள முடியாது. கால்கள் மற்றதுக்கெல்லாம் பயன்படும். ஏன்னா ஒருத்தர் பகை வந்தால் அடிக்கலாம், போய் ஒளிஞ்சிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். இதுக்கு போய் ஒளிஞ்சிக்கொள்ள முடியுமா? எனவே அந்த கால் ஓடிப்போய் தப்பிக்கொள்வதற்கு பயன்படாது. அந்த பிறவிலிருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னால், எவனிடத்தில் நீங்க வேண்டும் என்று சொன்னால் இதை சுற்றி வா. கோயிலை சுற்றி வந்தால் அவனுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு தான் கால்களால் பயனின் கரைக்கண்டன், பெருமானுடைய கரையாக இருக்கின்ற கண்டம் இருக்கு இல்லையா, அந்த கண்டன் உரை கோயில் கோல கோபுரம் சூழ்ந்து வருகின்ற ஒன்று என்று சொல்லி, கால்களால் பயனின் கரை கண்டன் உரை கோயில் கோலக்கோபுர கோக்கரணம் சூழா கால்களால் பயன் என் என்று சொல்லிட்டு, யமன் வந்தால் ஓடி தப்பிக்க முடியாது என்பதற்கு அந்த குறிப்பை அடுத்து உற்றார் யாரோட பாட போறார். அதுக்காக அந்த காலம் முதல்ல சொல்லிட்டார்.
பின்னால் வரப்போகிறான் ஒருத்தன், அவன் தச்சு போக முடியுமா என்றால் அவன் வராமல் இருக்கணும்னு சொன்னால் இங்கே சுற்றி வா, கோலம் சூழ்ந்து வந்ததுன்னா கிடையாது இல்லை. ஒரு உற்றார் அருளோடு சொல்ல போகிறார். அப்போ நான் நாளைக்கு அதை பார்க்கலாம். உற்றார் அருளோடு கொஞ்சம் விரிவாக இருக்கிறது.